கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 16:18, பரிசுத்த யோவான் 17:12. இந்த இரண்டு வசனங்களின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ரோமாபுரி பட்டணத்தில் ஒரு அழகிய குன்றிலே பரிசுத்த பேதுருவின் கல்லறையின் மேல் ஆகாயத்தை அளாவிய கோபுரங்களுடன் பரிசுத்த பேதுருவின் ஆலயம் கட்டப்பட்டு அவரது நாமம் ஆண்டவருக்கு மகிமையாக போற்றப்படுகிறது. திருச்சபை எங்கும் பரிசுத்த பேதுருவின் ஆலயங்கள், அவரது நாமம் சூட்டப்பட்ட ஆட்கள். எத்தனை ஆனந்தம்! பரிசுத்த பேதுரு திருச்சபையை கட்டுகிறவராக, அப்போஸ்தலரில் முதல்வராக விளங்கினார். நமது ஆண்டவரும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என புகழ்ந்தார். ஆனால் யூதாசை பற்றியோ, நாடக கவிஞனாகிய டான்டி என்பவன் நரக பாதாளத்தில் பிசாசுகளின் தலைவனாகிய லூசிபருடைய பற்களுக்கு இடையே அவனை நசுக்கி வேதனைப்படுத்துகிறதாக விஸ்தரிக்கிறான். நமது ஆண்டவரும் கேட்டின் மகன் கெட்டுப்போனான் என்று யூதாசை குறித்து கூறுகிறார். பரிசுத்த பேதுருவுக்கு நித்திய புகழ்ச்சியும் யூதாசுக்கு நித்திய எழுச்சியும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இருவரையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய திருப்பணிக்கென்று அழைத்தார். அவர்கள் இருவரையும் அழைத்தவர், இருவருக்கும் கற்றுக் கொடுத்தார், ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் இருவரையும் நேசித்தார். ஆனால் பேதுரு மறுதலித்ததும் யூதாஸ் காட்டி கொடுத்ததும் சாத்தானின் கிரியை தானே. மனுஷ பிரகாரமாய் பார்ப்போம் என்றால் பரிசுத்த பேதுருவை காட்டிலும் யூதாஸ் சில விஷயங்களில் மிகவும் பாக்கியமுள்ளவனாக காணப்பட்டான். யூதாஸ் என்னும் பதத்திற்கு தேவனுக்கு துதி என்று பொருள். இவன் ஒருவனே நாகரிகமுள்ள யூதேயா நாட்டான், வியாபாரி, மேசியாவின் ராஜ்யத்திற்கு காத்திருந்தவன், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினவன், சமர்த்தன். கள்ளன் என அழைக்கப்பட்ட போதிலும் பொருளாசையினால் காட்டி கொடுத்தானோ ஒருவேளை இருக்கலாம். பின்பு ஏன் 30 வெள்ளிக்காசையும் தேவாலயத்தில் எறிந்து விட்டான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ வல்லமையுடையவராய் இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தை தீவிரமாய் விளங்க பண்ண மனமற்றவராய் இருந்ததை கண்ட யூதாஸ் அவரை சத்துருக்களிடம் காட்டி கொடுத்து விட்டால் பலவந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பண்ணி அதன் மூலமாய் தன் ஜனத்திற்கு சுயராட்சியத்தையும் தனக்கு மேன்மையும் அடையலாம் என்று அவன் எண்ணினான். இப்பேற்பட்ட வைராக்கியமுள்ள யூதாஸை கேட்டின் மகன் என்று நமது ஆண்டவர் அழைப்பது எப்படி? பரிசுத்த பேதுருவின் தன்மையை கவனித்தாலோ நாம் பிரமிப்படைய வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய பழைய பெயர் சீமோன். அதற்கு மணலை போல தழும்பினவன் என்று பொருள், ஸ்திரமற்றவன். பின் இவரை கல்லை போல உறுதியுள்ளவன் என்று ஆண்டவர் பகருவது ஆச்சரியம் அல்லவா? ஒன்றுக்கொன்று எதிரடையான தூய குணங்களும் தீய குணங்களும் உள்ளவர். ஏராளமான மீன்களை கண்டவுடன் என்னை விட்டு போய்விடும் என்ற பேதுரு, எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இயேசுவோடு ஒப்பந்தம் செய்த பேதுரு, தன்னை தப்புவித்துக் கொள்ள சபிக்கவும் சத்தியம் பண்ணின பேதுரு, மனதார தன் ஆண்டவரை மறுதலித்த பேதுரு, படபடப்பும் பதட்டமும் உள்ள இந்த பேதுருவை கொண்டு திருச்சபையை கட்டுகிறது எப்படி? கிறிஸ்துவின் சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருவை குறித்து நான் பார்ப்போம் என்றால், முதலாவதாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கிறிஸ்துவனிடமாய் மனம் திரும்பின பேதுரு. அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மனம் திரும்பினான். பரிசுத்த பேதுருவும் யூதாசும் தங்கள் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டதாக பார்க்கிறோம். பேதுரு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். லூக்கா 22:62. யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். மத்தேயு 27:34. பாவம் செய்ததிலும் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டதிலும் வித்தியாசம் இல்லை. பின்பு எதிலே வித்தியாசம்? பரிசுத்த பேதுரு தன்னை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரை நோக்கி பார்த்தான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றிய நமது ஆண்டவரின் ஜெபத்தை மாத்திரமல்ல, கெத்செமனேயில் தான் ஜெபிக்காமல் தூங்கினதையும் நினைவு கூர்ந்தான். 2 தரம் சேவல் கூவும் முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்ற தீர்க்க தரிசனம் மல்குஸை
பதஷ்டத்துடன் வெட்டினது, தூரத்தில் பின் சென்றது, தன் ஆண்டவனை மறுதலித்தது, சகலமும் அவன் கண்களுக்கு முன் நின்றது. அவன் இருதயம் நொறுங்குண்டது. பேதுரு பயங்கரமான பாவ படுகொலியில் விழுந்த போதிலும் பாவ நாசகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்புவதே மனம் திரும்புதல். மனம் திரும்பின பேதுரு ஆண்டவர் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். யூதாசோ தன் ஆண்டவருக்கு தான் செய்த துரோகத்தையும் பாவத்தின் அகோரத்தையும் பார்த்தான். தன்னை போன்ற பாவிகளுக்கு மோட்சனம் உண்டோ என்று அவநம்பிக்கை கொண்டான். இயேசுவை விட்டு புறப்பட்டு போனான். பாவம் யூதாசை கொன்று ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. சிலுவை காட்சியை தியானிக்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளையே, நம்மில் மறைந்திருக்கிற பாவம் வெளிப்படுகிறது. பாவத்தை நோக்கி பார்த்து அவநம்பிக்கை கொண்டவர்களாக அல்ல, பாவநாசகராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த உபவாச நாட்கள் நமக்கு வழிவகுக்கட்டும். இரண்டாவதாக, கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பேதுரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் ஆண்டவர் என்று அழைத்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் பரிசுத்த பேதுருவின் வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், அவர் இயேசுவினிடம் பேசும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர், ஆண்டவரே இவன் காரியம் என்ன? இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார். கிறிஸ்துவனிடம் மனம் திரும்புகிறவனே அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வான். யூதாஸ் தனக்கு மேன்மையை மாத்திரம் தேடின திருடனாக இருந்தபடியால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் இயேசுவை புறக்கணித்தது. நாசரேத் அவரை மலையிலிருந்து தலைகீழாய் தள்ளி எத்தனித்தது. எல்லோரும் பின்வாங்கினார்கள். தமது அப்போஸ்தலரை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என கேட்டார். பரிசுத்த பேதுரு, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்பதாக கூறினான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு எல்லோராலும் இயேசு புறக்கணிக்கப்பட்டவராயிருந்த போதிலும் பரிசுத்த பேதுரு மாத்திரம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். இந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டே தேவன் தம்முடைய திருச்சபையை கட்டுகிறார். பரிசுத்த பவுல் அடிக்கடி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என கூறுகிறார். சிலுவையில் அறையுண்ட இரட்சகர் உன் ஆண்டவர் என்பதை மறந்து போகாதே. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக மரித்த பேதுரு. பேதுரு ஆண்டவருக்காக மரிக்கிறான். யூதாஸ் கிறிஸ்துவனிடம் தனக்கு உலக மேன்மையையும் தன் ஜனத்துக்கு சுயராட்சியத்தை எதிர்பார்த்தான். தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்ற போதிலும் தன்னை ஆண்டவருக்கு தத்தம் செய்யவில்லை. கடைசி வரை சுயநல பிரியனாகவே இருந்தான். பரிசுத்த பேதுருவோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டது மாத்திரமல்ல, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதாக கூறினான். நான் உம்மோடே மரிக்க வேண்டியதிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். பரிசுத்த பேதுரு தன்னையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தத்தம் செய்து இறுதியில் இரத்த சாட்சியாய் மரித்தான். அவரின் மரணத்தை பற்றி ஒரு பாரம்பரிய சரித்திரம் சொல்லப்படுகிறது. ரோமாபுரியில் அவர் அப்போஸ்தலனாக ஊழியம் செய்யும்போது நேரோ ராயன் காலத்தில் பட்டணத்தின் அதிபதி பேதுருவை சிலுவையில் அறைந்து கொள்ள எத்தனிக்கையில் அவர் ஊருக்கு வெளியே போய் ஒளிந்து கொண்டார். அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரச் சிலுவையோடு தரிசனத்தில் தென்பட்டு தனக்கு எதிரே வருகிறதை கண்டார். பேதுரு எதிர்கொண்டு போய், ஆண்டவரே சிலுவையோடு நீர் எங்கே போகிறீர் என்று கேட்க, அதற்கு அவர் ரோமாபுரி சென்று மறுபடியும் நான் சிலுவையிலே அறையப்படப் போகிறேன் என்பதாக கூறினார். பரிசுத்த பேதுரு, ஆண்டவரே உலகத்தின் பாவத்துக்காக நீர் ஒரு தரம் சிலுவையில் அறையப்பட்டது போதும், இதோ நான் உமது நாமத்து நிமித்தம் சிலுவையில் அறையப்பட செல்லுகிறேன் என்று அவரை பணிந்து கொண்டு பட்டணத்தின் அதிபதி முன்பாக சென்று தன்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளும்படியாக கேட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இரத்த சாட்சியின் இரத்தம் சத்திய சபைக்கு வித்தாக இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்திலே மனம் திரும்பின பேதுரு, கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பேதுரு, கிறிஸ்துவுக்காக
இரத்த சாட்சியாய் மரித்த பேதுரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று நமது ஆண்டவர் கூறுகிறார். மாற்றமுண்டா? பரிசுத்த பேதுருவின் விசுவாச அறிக்கை ஜீவனுடைய தேவனுடைய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. சபையை கட்டுவதற்கு கிறிஸ்துவனிடம் மனம் திரும்புவோம். கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்கு நமது ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அர்ப்பணம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் உம்மிடமாய் திரும்பி நாங்கள் மனம் திரும்பினவர்களாய் காணப்பட, கிறிஸ்துவை மாத்திரம் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக மரித்த பேதுருவைப் போல எங்களுடைய சுயம், எங்களுடைய அபிலாசைகள் எல்லாம் நாங்கள் சாக கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக புது ஜீவனுள்ளவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.